யாருக்காக அழுதான்? கதையின் தலைப்பை கேள்விக்குறியா இருக்குல்ல. இந்த கதை முடியும் போது இதே கேள்விதான் இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம கிட்ட தான் விட்டுருப்பார் வழக்கம் போல நம்ம ஜெயகாந்தன் அவர்கள். ஹோட்டல்ல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நாள் நைட்டு சேட் வந்து அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றாரு. அவரோட பர்ஸ் அந்த ஹோட்டல்ல மிஸ் ஆயிடுது. அந்த பர்ஸை யார் எடுத்து வச்சிருக்காங்கன்னா அந்த ஹோட்டலோட முதலாளி தான் வச்சிருக்காரு. அந்த பர்ஸ் முதலாளிகிட்ட தான் இருக்குன்னு ஜோசப்புக்கு தெரியும். பர்ஸை எடுத்ததா ஜோசப் மேல பழி விழுந்துரும். இந்த கதை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க. Audio Jungle. இந்த கதையில யாரா இருக்காங்கன்னா ஹோட்டலோட முதலாளி முதலியாரு, ஹோட்டல் சீனியர் எம்ப்ளாயி நாயுடு, நம்ம கதாநாயகன் ஜோசப் எடுபடி வேலை செய்யறவரு. ஹோட்டல்ல 4 ரூம் இருக்கு. அதுல 2 சூதாட்டக்காரங்க தங்கியிருக்காங்க. இன்னொரு ரூம்ல ஒரு தப்பான தொழில் செய்யற ஒரு பொண்ணு தங்கியிருக்காங்க. அந்த ஹோட்டல் சரியா ஓடல, அந்த நிலைமையில இருக்கு. இப்பதான் சம்பவமே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் நைட்டு குடிபோதையில ஒரு சேட் ஒருத்தர் வர்றாரு. அவர் பர்ஸை அந்த ஹோட்டல்ல மிஸ் பண்ணிடுறாரு. அந்த மிஸ் பண்ண பர்ஸை நம்ம ஜோசப் தான் எடுத்து முதலியார்கிட்ட கொடுக்குறாரு. அதாவது ஹோட்டல் ஓனர்கிட்ட கொடுக்குறாரு. ஹோட்டல் ஓனர் அந்த சேட்டுகிட்ட கொடுக்குறாரு. அவர் குடிபோதையில் இருக்கனால நீங்களே வச்சிருங்க, காலையில கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பர்ஸ்ல 3000 ரூபாய் இருக்கு. இப்ப அந்த ஹோட்டல் இருக்கிற நிலைமையில அந்த 3000 ரூபாய் ஹோட்டல் ஓனருக்கு கிடைச்சா அந்த ஹோட்டலை இன்னும் வசதியா ஆக்கினா இன்னும் நம்ம லாபம் ஈட்டலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் போகுது. நம்ம ஜோசப் எப்படிப்பட்டவர்னா, அவரோட முக அமைப்பு எப்படி இருக்குன்னா பார்த்தாலே திருட்டு பையன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய கண்ணு, திருன்னு முழிச்சுக்கிட்டு யாராச்சும் அவரை கூப்பிட்டா சொல்லுங்க ஆண்டவனே அப்படின்னு வெகுளியா போய் நிக்கிறவர் தான் அவரு. உலகத்திலே நீதான திருட்டு மொழிக்காரன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பட்ட பேருமே வச்சுட்டாங்க, திருட்டு மொழிக்காரன் அப்படின்ட்டு. அவர் தான் நம்ம ஜோசப். அவரோட உள்தோற்றம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னன்னு பார்ப்போமா? அவன் அழுததே இல்லையாம், சிரித்ததும் இல்லை. அதாவது சிரிக்க வேண்டிய விஷயத்திற்கு சிரித்ததும் இல்லை, அழ வேண்டிய விஷயத்திற்கு அழுததும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். அவருக்கு நிறைய சில பல கஷ்டங்கள் இருந்தும் அந்த கஷ்டத்தையும் அவர் தாங்கிக்கிட்டு அவர் அழுததும் இல்லை, சந்தோஷமான விஷயங்களுக்கு சந்தோஷப்பட்டதும் இல்லை. வெளித்தோற்றத்தை வச்சு அவரை வந்து ஈஸியா திருட்டு பையன்னு சொல்லிடுறாங்க. அவர் திருடவே இல்லைனாலும் கூட. ஜோசப்க்கு அந்த ஹோட்டல்ல பிடிச்ச ஒருத்தர் இருக்கிறாரு, நாயுடு அவர்கள். நாயுடுக்குமே ஜோசப் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் நைட்ல பேசிப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் இடையேயான புரிதல், அன்பு எப்படி இருக்குன்னு பாப்போமா? பேசுகின்ற விஷயம் எவ்வளவு அற்பமாய் இருந்த போதிலும் இருவரும் அதில் ஏதோ அற்புதத்தை காண்பார்கள். அந்த ஹோட்டல்ல இருக்கவங்க எல்லாருமே நினைப்பாங்க, நாயுடு சீனியர் எம்ப்ளாயும் எல்லாத்துக்கிட்டையும் சிடுன்னு இருக்கிறவரு. அந்த ஜோசப் கிட்ட மட்டும் நல்லா பரிவா பேசுவாரு, அன்பா பேசுவாரு. எல்லாரும் பார்ப்பாங்க, இவங்கிட்ட என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கும். நம்ம ஜோசப்க்கு ஒரு ஹேபிட் இருக்கு. அவரோட சம்பளத்துல ஒரு படம் வாங்குவாரு. என்ன மாதிரி படம்னா ஹிந்து படம், கிறிஸ்டியன் படம், ஒரு பொம்மை, இந்த மாதிரி வாங்குவாரு. இந்த டைம் அவர் என்ன வாங்கியிருக்காருன்னா ஒரு பொம்மை வாங்கியிருக்காரு. அதாவது குரங்கு பொம்மை, கண்ணு காது வாயை புத்திருக்குள்ள அந்த பொம்மை வாங்கியிருக்காரு. அந்த பொம்மைக்கான அர்த்தம் நம்ம ஜோசப்க்கு தெரியாது. அதுக்கான அர்த்தத்தை நம்ம நாயுடு சொல்றாரு. நீ கெட்டதை காதால் கேட்காதே, கெட்டதை கண்ணால் பார்க்காதே, கெட்டதை வாயினால் பேசாதே அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தை சொல்றாரு. நீ இதை எதை நினைச்சு இந்த பொம்மை நீ வாங்கினு தெரியல, ஆனா இந்த பொம்மையை வாங்கினதுக்கான அர்த்தங்கள் இதுதான், காந்தியடிகளுக்கு பிடிச்ச பொம்மையே இதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம ஜோசப்க்கு கெட்டதுன்னா என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வளர்ந்த ஒருத்தர் தான் நம்ம ஜோசப். அதை வந்துட்டு நாயுடு கிட்ட நைட்டு சொல்றாரு. இந்த மாதிரி பொம்மை வாங்கினதுக்காக முதலாளி திட்டுறாரு, வருத்தமா இருக்கு, காசு செலவு பண்றேனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல காசு செலவு பண்ணதான் செய்வாங்க, நீ உனக்கு பிடிச்சது பண்ற அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் ஜோசப்பும் நாயுடுவும் நெருங்கி பழகி இருந்தாலும் ஜோசப்பை பத்தி, அவரோட கடந்த காலம் பத்தி அந்த ஹோட்டல்காரங்களுக்கும் தெரியாது, நாயுடுக்கும் தெரியாது. இப்போ ஜோசப் வந்து நாயுடு கிட்ட சொல்றாரு, எனக்கும் கடமையெல்லாம் இருக்குதுங்க ஆண்டவனே அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்னடா கடமை இருக்குன்னு சொல்லி நாயுடு கேட்கிறாரு. எனக்கு ஊர்ல பெண் சாதி ஒண்ணு இருக்கு, பெண் சாதி மீன்ஸ் மனைவி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மனைவியா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. ஆமா மனைவி இருக்கு, ஆனா மனைவின்னு பேருக்கு இருக்காங்க, நீ அவளை பார்க்க ஒரு டைம் கூட போனது இல்லையே அப்படின்னு சொல்றாரு. திருப்பியும் அவர் கதையை ஸ்டார்ட் பண்றாரு. ஊர்ல ஒரு பெண்சாதி இருக்கு, பார்வதி, அவ ரொம்ப அழகா இருப்பா, அவளுக்கு சரியானவன் நான் கிடையாது, பேருக்கு தான் இருக்காங்க, அவங்க அம்மா இறக்கம் தருவாயில நீ உங்களை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அவளுக்கும் அப்பா அம்மா யாரும் இல்லை, நீ அவளை கல்யாணம் பண்ணி காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க ஒரே காரணத்துக்காக அவர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு ஊர்ல மாரிமுத்துன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அந்த ஜோசப்போட ஃப்ரெண்டு மாரிமுத்துக்கும் பார்வதிக்கும்
ஒரு தொடர்பு ஏற்பட்டுருச்சு. அந்த தொடர்பு தெரிஞ்சதும் அவர் வந்து இங்க கிளம்பி வந்துட்டாரு. அது நாயுடுகிட்ட சொல்லும்போது நாயுடுக்கு கோபம் வருது. உடனே அவங்கள வெட்டி போட்டிருக்கலாம்ல அப்படின்ட்டு. ஜோசப் அதுக்கான பதில் சொல்றாரு பாருங்க. யார் ஒருத்தன் பாவம் செய்யாதவனோ அவன் இவள் மேல் கல்லை எறியட்டும் என்று இயேசு பகவான் சொன்னாரே அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர் பண்ணது அவ்வளோ ஒரு பாவம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம நாயுடு அதுக்கு என்ன பதில் சொல்றான்னு பாருங்களேன். நான் உன்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டதான் நினைச்சிருந்தேன், இன்னும் ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியதும் கத்துக்க வேண்டியதும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு நம்ம ஜோசப்பை பார்த்து. இது ஏமாத்தும் போது ஜோசப் வந்துட்டு இனிமே நான் இங்க இருக்க போறது இல்லை அப்படின்னு அவர் மனைவி கிட்ட சொல்றாரு. மனைவி உடனே அழுதுட்டு என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. போகாதீங்கன்னு கெஞ்சுறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ என் பெண் சாதியா இருந்தா இந்த காரியம் செஞ்சிருக்க முடியாது. எப்ப இன்னொருத்தன் மேல உனக்கு ஆசை ஏற்பட்டதோ அப்பவே நீ என் பெண் சாதி இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம வருத்தப்படுறதுல நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டாரு. அவரோட ஃப்ரெண்டையும் பார்த்து, நீ இனிமே இவளை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா வச்சுக்கோ, என்னோட வேலையும் உனக்கு தர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அவரோட வேலையும் கொடுத்துட்டு அவரோட மனைவியும் கொடுத்துட்டு வந்துட்டாரு இவர் இந்த ஊருக்கு. இப்ப நாயுடு இதெல்லாம் கேட்டுட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு. கருங்கல்லு மாதிரி இருக்கும் இந்த உடம்புக்குள்ளேயும் பூ மாதிரி ஒரு புனிதமான மனசு இருக்கு. எனக்கு ஆன வயசுல பாதி வயசுதான் உனக்கு ஆகுது. உன்னோட காலில் விழுந்து கும்பிடணும் போல இருக்கு உன்னோட முதிர்ச்சியை பார்த்து அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கேட்கவே அழகா இருக்குல்ல. என்ன ஒரு பிரச்சனையிலையும் அவர் இந்த மாதிரி யோசிச்சு வந்திருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளால இப்படி யோசிக்க முடியுமாங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இல்ல. இப்ப நாயுடுக்கு வந்து ஜோசப் மேல இருந்த வெகுளி அப்படிங்கிற இது போய் மரியாதை அப்படிங்கிறது கூடிட்டே போகும்போது அவரோட எண்ணங்கள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகமா இருக்கு. அவரோட சிந்தனைகள் பாருங்களேன். உலகத்துல நம்ம அசடுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் அசடு இல்ல, பெரிய மேதைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் பெரிய மேதையும் இல்ல. இப்ப வந்து ஜோசப் வந்துட்டு நம்ம நாயுடு மனசுல எங்கேயோ நிக்கிறாரு, நம்ம மனசுலயும் கூட. நம்ம ஜோசப்பை வந்துட்டு வெறும் உடல் தோற்றம் முகத்தோற்றத்தை மட்டும் வச்சு அசடு கிறுக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஈஸியா திருட்டு பட்டத்தையும் கட்டிட்டாங்க. அதுக்கு நாயுடு வந்துட்டு ஒரு பதில் சொல்றாரு. நாம் எவன் ஒருத்தனை ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப சீக்கிரமா முட்டாள்னு நினைக்கிறோமோ, அசடுன்னு கிறுக்குன்னு நினைக்கிறோமோ, அவனையெல்லாம் ஒருவேளை நெருங்கி பார்த்தா இந்த மாதிரி குணத்தை பார்க்க முடியுமோ என்னமோ. அது சரி, அசடுன்னு மேதைன்னு யார் எதை வச்சு முடிவு பண்றாங்க அப்படின்ட்டு அவருக்குள்ள ஒரு கொஸ்டின் வருது. அவரோட உடல் தோற்றத்தையும் முக தோற்றத்தையும் அவர் பேசுற விதத்தையும் வச்சு நீங்க ஒரு ஈஸியா ஒரு ஜட்மெண்ட்க்கு வந்துட்டோம்ல அப்படி. இப்போ அந்த பர்ஸ் வந்துட்டு தொலைஞ்சிருச்சுன்னு ஜோசப் மேல பழி போட்டு எல்லாருமே அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவனை அடிச்சு கஷ்டப்படுத்திட்டாங்க. ரத்த வர அளவுக்கு அடிச்சிட்டாங்க. அவன் சாகாததான் ஒரு குறை, அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க. இப்ப அந்த பர்ஸை கண்டுபிடிக்கிற, அவன்கிட்ட நான் உண்மையை வாங்குறேன் அப்படின்னு 2 சூதாட்டக்காரங்க பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க இவன்ட்ட வந்து பேசுறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, நாங்களே வந்துட்டு ஏமாத்துறவங்க தான், பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க தான், தினம் கூட்டம் சேர்த்து பிட் பாக்கெட் அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஜோசப்போட மனநிலையும் அவங்களையும் ஜோசப் எப்படி பாக்குறான் அப்படின்னு பார்க்க போமா. அவர்கள் இருவரும் தங்கள் உண்மைகளை எல்லாம் கூறி அவனுக்கு தன்மேல் நம்பிக்கை ஏற்படுத்த முயன்றார்கள். அவனோ பாவ மன்னிப்பு கோருவர்களை பார்ப்பது போல் பார்த்து அவர்களுக்காக ஜெபித்தான். இதுதான் நம்ம ஜோசப். அவங்க எல்லாருமே அவங்க பண்ண தப்ப சொல்லி அவனுக்கு நம்பிக்கை வர வச்சு அவன்கிட்ட இருக்க காசை ஏமாத்தலாம்னு நினைக்கும் போது இவன் அவனுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கான். இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், ஜோசப்க்கு தெரியும் தானே பர்ஸ் வந்து யாரு எடுத்தாங்க அப்படின்ட்டு. அந்த உண்மையை சொல்லியிருக்கலாம் தானே அப்படின்ட்டு. அவர் உண்மையை சொல்லாததுக்கு ரீசன் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நாயுடு சொன்ன ஒரு கதை தான். அது என்ன கதைன்னா, ஒரு காட்டுல ரிஷி வந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வந்து அவர் பின்னாடி ஒளிஞ்சிடுறாரு. அந்த திருடனை துரத்திட்டு பல பேர் ஓடி வர்றாங்க அவனை கொல்றதுக்காக. இப்போ அந்த ரிஷி பகவான்கிட்ட அவங்க எல்லாரும் வந்து கேக்குறாங்க, இந்த வழியா ஒரு திருட ஓடி வந்தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரிஷி பகவானுக்கு போய் சொன்னா பாவம்னு தெரியும். இப்போ உண்மையை சொன்னா மட்டும் இவனை கொன்றுவாங்களே, இதுவும் பாவம் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப அந்த ரிஷி பகவான் மௌனமா இருப்பாரு. அப்போ அவங்க எல்லாரும் போயிடுவாங்க. அதே கான்செப்ட் தான் இப்ப நம்ம ஜோசப் பண்றாரு. நாயுடு தான் வந்துட்டு ஜோசப் ரொம்ப நம்புவாரே, நாயுடு கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா முன்னாடி நாள் நைட் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நாயுடு ஊருக்கு கிளம்பி அடுத்த நாள் போயிட்டாரு. அவர் திரும்பி அன்னைக்கு ஈவினிங் வரும்போதுதான் ஜோசப் இப்படி அடி வாங்கினதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. எப்படி இவங்க மேல கை வைக்கலாம், ஜோசப் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் தானே, முதலாளி உங்களுக்கு கூட ஜோசப் பத்தி தெரியாதா என்ன அப்படின்னு சொல்றாரு. அவர் ரொம்ப ஆத்திரப்பட்டு, எவனும் இங்கிருந்து ஒரு அடி நகரக்கூடாது, எல்லா ரூமும் பூட்டுங்க, போலீஸுக்கு உடனே போன் பண்ணுங்க, எல்லா ரூமும் சோதனை போடட்டும் அப்படின்னு சொல்றாரு. முதலாளி போய் சேட் ரூம் பூட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் முதலாளி வந்துட்டு பயம் வந்துருச்சு. முதலாளிக்கு பயம் வந்ததும் அவர் பர்ஸை போய் சேட் ரூம்லயே வைக்கிறாரு.
வச்சதுக்கு அப்புறம் சேட்டு அந்த பர்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. பர்ஸ் அவர் ரூம்ல தான் இருக்கு, நான் தான் சரியா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ எல்லாருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி. பண்ணாத தப்புக்கு அவன் அந்த அளவுக்கு அடி வாங்கினான், சாகர அளவுக்கு அடி வாங்கினான். அந்த முதலாளிக்கு பயங்கர ஒரு குற்ற உணர்ச்சி, காலில் விழுந்து கும்பிடணும் போல ஒரு இது, என்ன உண்மையை சொல்லாம இருந்ததுக்காக நன்றி அப்படிங்கிற அளவுக்கு அவர் வெளியே தான் சொல்லலை. பட் முதலாளியோட மனசும் அவரோட கண்ணும் என்னை காட்டி கொடுக்காததுக்கு நன்றின்னு சொல்லுது. இப்போ நம்ம ஜோசப் வந்துட்டு அவங்க அம்மா இறந்தப்ப அழல, அவனோட ஜோசப்போட மனைவியும் நண்பனும் இவனை ஏமாத்தும் போது இவன் அழுகல. எதுக்காகவும் அழாத அவன் இப்போ எல்லார் முகத்தையும் பாக்குறாரு. முதலாளியோட முகத்தை பாக்குறாங்க, அந்த சேட்டோட முகத்தை பாக்குறாங்க, அந்த 2 சூதாட்டக்காரங்களோட முகத்தை பாக்குறான், அங்க தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணோட முகத்தையும் பாக்குறான். பார்த்துட்டு செவுத்துக்கிட்ட போய் திரும்பி நின்று ஓன்னு அழுகிறான், ரொம்ப தேம்பி அழுகிறான். அவன் அழுக சத்தமே அங்க இருக்கிற எல்லாத்தோட மனசையும் ஒரு மாதிரி உளுங்க வைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அப்போ நம்ம நாயுடு போய் பின்னாடி இருந்து அவரை அணைச்சு அழாத அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையோட முற்றும்ல ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லியிருப்பாரு, அவன் இப்பவும் தனக்காக அழவில்லை என்று. ஜோசப் எதுக்காக அழுதான்? அவனுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும் அவங்க அம்மா இறந்தப்ப அழாத ஜோசப், அவன் நண்பன் ஏமாத்தினப்பவும் அவன் பொண்டாட்டியை ஏமாத்தினப்பவும் அழாத ஜோசப் இப்ப அழுதான். எதுக்காக? உண்மையை நிரூபிச்சதுக்கு அப்புறம் அழுதான். என்னதான் நமக்கு கெட்டது செஞ்சாலும் அவங்களையும் ஒரு மனிதனா பார்க்கிற ஒரு மனிதநேயம் தான் நம்ம ஜோசப் கிட்டே இருக்கு. இந்த ஸ்டோரி முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் புரிஞ்சுக்கிற விதம், யாருக்காக அழுதான் இதுதான். வாசிப்பு தொடரட்டும், சிந்தனை மலரட்டும். மீண்டும் சந்திப்போம்.